புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போத் வீதியில் மின் கேபிள்களில் திடீரென ஏற்பட்ட தீ காரணமாக கேபிள்கள் வெடித்து சிதறின. இதன் காரணமாக அந்த பகுதியில் மின் இணைப்பு முழுவதும் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்தவுடன் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்று நிலைமையை பார்வையிட்டார். பிறகு மின்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து விபத்து குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும், சேதமடைந்த மின் கேபிள்களை சரி செய்து விரைவாக மின் விநியோகம் வழங்குமாறும் உத்தரவிட்டார். நிகழ்வின் போது மின்துறை அதிகாரிகள், காவல்துறை பணியாளர்கள் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமாக பொதுமக்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்களின் குறைகளை கேட்டு அறிந்திடும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன் பேரில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வெளியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கண்ணூர், காட்டேரிக்குப்பம், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், வெளியனூர் ஆகிய காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் அவர்களின் பிரச்சினைகளை பற்றி எடுத்துக் கூறினர். மேலும் பொதுமக்களின் பிரச்சினைகளை கேட்டுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தொடர்ந்து புதிய சட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்கள் மன்றம் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. அனுசரணையாக உதவி பண்ணலாம் அப்படின்றதே குறிப்பிட்டிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காலக்கெடு அதில் குறிப்பிட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு புகார் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அந்த புகாரை இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் மறைக்க முடியாது, இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டில் மறைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மற்ற டிபார்ட்மெண்ட் எந்த நிறுவனமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த அரசாங்கத்தின் மூலிமா அதை திரும்ப காணணும். அது குறைஞ்சது 3 நாள். எஸ்பியோடைய உத்தரவின் பேரில் 14 நாள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ புதுவை துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள வளர்நிலை கலை அரங்கத்தில் ஓவியர் திருநாவுக்கரசரின் தனிநபர் ஓவிய கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து ஓவியர் திருநாவுக்கரசை பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது காலத்தின் கண்ணாடியாக செயல்படுகிறது. இன்றைய மக்களின் உளவியல் நிலைகளையும் அவர்களின் சமூக போராட்டங்களையும் நம்பிக்கைகளையும் இந்த கலை வடிவங்கள் துல்லியமாக பிரதிபலிக்கின்றன. ஓவிய திருநாவுக்கரசு போன்ற கலைஞர்கள் தங்கள் படைப்புகளின் மூலம் மக்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருந்து சமுதாய சிந்தனைகளை தூண்டுகின்றனர் என்று பாராட்டினார். இந்த கண்காட்சி துவக்க விழாவில் சமூக பணியில் ஈடுபட்டுள்ள பாரதி பவுண்டேஷன் நிறுவனரான சுவாமி, ஓவியர்கள் கிருபானந்தன், பாண்டியன், ஜெயசீலன், கந்தப்பன், அன்பழகன், அன்வர் கான், ஆனந்தவேலு, ராஜேஷ், எழிலரசன், சுஜாதா, கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஓவியங்களை பார்வையிட்டு ஓவிய திருநாவுக்கரசை பாராட்டினர். புதுச்சேரி சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் பசுமை சுவர் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை புதிய வண்ணங்களால் புதுப்பித்து அலங்கார செடிகள் மற்றும் மலர் செடிகள் வைத்து பசுமையான கட்டிடங்களாக பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் தனியார் தொண்டு நிறுவனமானது புதுச்சேரியில் முதன்முதலாக கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அதன் பணியை தொடங்கியது. நகராட்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் மற்றும் தடுப்பு வேலிகளில் புதிய வண்ணங்கள் பூசி புதுப்பித்து அந்த நிறுவனம் செடி கொடிகள், சிறிய பாலத்தின் பைகளில் மணல் நிரப்பி அதனை நகராட்சி அலுவலகத்தின் சுற்றுப்புறங்களில் அழகாக அலங்கரித்துள்ளது. இதனால் நகராட்சி அலுவலகம் வண்ணமயமாக காட்சி தருவதுடன் பசுமை நிறைந்த அலுவலகமாகவும் காணப்பட்டது. இதுகுறித்து தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி விநாயகமூர்த்தி கூறும்போது, நான் லாஃபாகம் அமைப்பின் சார்பாக விநாயகமூர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம புதுச்சேரி நகராட்சியோட பில்டிங் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு எங்களுக்கு அமைப்பின் சார்பாக நாங்கள் வெர்டிக்கல் கார்டனிங் இந்த நகராட்சி பில்டிங்கை சுற்றி நாங்கள் அமைச்சிட்டு இருக்கோம். இது வெறுமனே வெர்டிக்கல் கார்டனிங்காக இல்லாமல்
ஒன் யூஸ் பிளாஸ்டிக், அதாவது ஹோட்டல் பப்பில் வந்து ஜென்ரேட் ஆகிற வாட்டர் பாட்டில்ஸை வச்சு செடியை வந்து அமைச்சிருக்கோம். இது மூலிமா வந்து பொதுமக்களுக்கு வாட்டர் பாட்டிலை ரீசைக்கிளும் ரீயூஸும் பண்ணுற மாதிரியான அவேர்னஸை வந்து எங்கள் அமைப்பின் சார்பாக வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்திரா காந்தி நர்சிங் காலேஜில் இருந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வாலண்டியரிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட உதவியோட இன்றைக்கு வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவில் திருப்பணி வேலையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜய் சரவணன்குமார் ஆலய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து ஆலய நிர்வாகிகளுடன் கேட்டறிந்தார். தொடர்ந்து வருகின்ற ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ், திருப்பணிக்குழு நிர்வாகிகள், ஊர் பெரியோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் பெனவோலண்ட் அமைப்பு சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் மற்றும் விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான அறிவியல், கல்வியியல், தொழில்நுட்பம் மற்றும் வேளாண்மை துறைகளில் புதிய யுக்திகளை கண்டறிந்து பயன்படுத்தும் திறனை வளர்க்கும் விதத்தில் விழிப்புணர்வு வழங்குவது மிக முக்கியமானது என வலியுறுத்தினார். இவ்விழாவில் முனைவர் ஸ்னேகா கார்த்திகேயன், முனைவர் வெண்ணிலா ஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்கள் பகிர்ந்தனர். மேலும் இந்நிகழ்வில் செந்தில், ராகூர், பினிக்ஸ், சத்யநாராயணன், ரகோத்தமன் உள்ளிட்டோர் விருதுகள் பெற்றனர். விழாவை ஏற்பாடு செய்திருந்த பெனவோலண்ட் அமைப்பு தலைவர் விஜயகுமார் மற்றும் குழுவினருக்கு விருது பெற்றவர்கள் நன்றி தெரிவித்தனர். உலக செயல்வழி மருத்துவர் தின விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி செயல்வழி மருத்துவ சங்கம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலை மகாத்மா காந்தி சிலை அருகில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் சங்க தலைவர் மருத்துவர் இளவழகன் பேசுகையில், ஆக்குபேஷனல் செயல்வழி மருத்துவம் என்பது 5 ஆண்டுகள் காலம் கொண்ட படிப்பாகும். நீட் தேர்வில் MBBS சீட் கிடைக்காத மாணவர்கள் குறைந்த செலவில் BOT படிப்பை தேர்வு செய்து முடித்த பின் மாதம் ரூபாய் 40,000 முதல் 50,000 வரை சம்பளம் பெறும் சிறந்த வாய்ப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். பிறந்த குழந்தை முதல் முதியோர் வரையிலான அனைவருக்கும் மறுவாழ்வு சிகிச்சை வழங்கி அவர்களின் வாழ்க்கையை ஆரோக்கியமாக மாற்றும் முக்கிய பணி இதன் மூலம் செய்யப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து புதுச்சேரி சங்க செயலாளர் மருத்துவர் ஸ்ரீதர் ராவ், பக்கவாதம், எலும்பு முறிவு, மனநோய், முதியோர் சிகிச்சை போன்ற நெருக்கடியான உடல்நிலைகளில் செயல்வழி சிகிச்சை சிறப்பாக பலனளிப்பதாகவும் பலரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வருவதாகவும் கூறினார். அதேபோல் தமிழ்நாடு சங்க செயலாளர் மருத்துவர் சத்யவண்ணன் பிறந்த குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடுகளை செயல்வழி சிகிச்சை மூலம் சரி செய்து அவர்களின் எதிர்காலத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுத்த முடிகிறது என்றும் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் செயல்வழி மருத்துவ சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேர்தல் நெருங்குவதால் கட்சிகளில் பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதேபோல் NR காங்கிரஸ் கட்சியில் பொறுப்புகள் அனைத்து தொகுதிகளிலும் வேகமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரியின் ஒரு பகுதியான திருபுவனை தொகுதி களித்தீத்தால்குப்பம் பகுதியில் மாநில தொண்டரணி செயலாளராக ஜனார்த்தனனை முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புதலோடு பதவி அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜனார்த்தனன் முக்கிய பொறுப்பாளர்களை சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி கட்சியின் வளர்ச்சிக்கும் தேர்தலின் வெற்றிக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி மென்மேலும் வளர ஜனார்த்தனனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி DGP ஷாலினி சிங் உத்தரவின்படி மக்கள் மன்றம் என்ற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் முறை தீர்ப்பு முகாம் நடைபெறும். அதேபோல் இவ்வாரம் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர்கள் மர்தினி, செந்தில்குமார், லெலன் பாரதி, உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் திருநள்ளாறு பகுதியில் உள்ள பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர்.
மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களின் பெரும்பாலானோர் பண மோசடி, குடும்ப பிரச்சினை, போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று நடவடிக்கை, திருநள்ளாறில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்கவும், கஞ்சா, புகையிலை, போதைப் பொருட்கள் நடமாட்டம் கண்காணிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சித்துறை சார்பில் ஆய்வு மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்கும் ஆராய்ச்சி வார விழா நடைபெற்றது. விழாவில் 2011ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற லேமா கோபோவி பங்கேற்றார். மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற லேமா கோபோவி பங்கேற்றது கல்லூரிக்கு மரியாதையை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவக் கல்வியில் ஆராய்ச்சி குறைவாக இருந்த நிலையிலிருந்து தற்போது மாணவர்கள் ஆராய்ச்சியில் முன்னேறி வருவது மகிழ்ச்சிகரமான மாற்றம். தோல்விகள் இருந்தாலும் மாணவர்கள் அதை தாண்டி சேவைக்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் முன்னிலை வகித்தனர். தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் விவேக் எந்தர் கோச்சர், மருத்துவமனை இயக்குநர் காக்னே, டீன் கார்த்திகேயன், சஞ்சய், மருத்துவ கண்காணிப்பாளர் பிரகாஷ், துணை கண்காணிப்பாளர் கிரிஜா, துணை டீன் சௌந்தர்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒரு வாரம் நடைபெற்ற விழாவில் ஆராய்ச்சி கட்டுரை, போஸ்டர் வெளியீடுகள், தலைப்பு சார்ந்த பயிற்சி வகுப்புகள் மற்றும் பல்துறை நிபுணர்களின் சொற்பொழிவுகள் நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்த ஏபிவிபி மாணவர் அமைப்பினர், பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட புஷ்பராஜ் என்ற மாணவர் ஏபிவிபி அமைப்பு குறித்து வதந்திகளை பரப்பி வருவதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர்கள், பல்கலைக்கழகத்தில் சக மாணவரை தாக்கியதால் மட்டுமே புஷ்பராஜ் என்ற மாணவரை பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் அமைப்பினர் புஷ்பராஜுக்கு ஆதரவாக பேசவில்லை, மாறாக திராவிட கழகங்கள் சார்ந்த அமைப்புகள் மட்டுமே போராடுகிறது என தெரிவித்தனர். சார், இப்போ அவரோட போராட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா திராவிடர் கழகங்கள் சார்ந்த அமைப்புகள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். பல்கலைக்கழகத்துல அவரு நிறைய விஷயம் சொல்லும் போது அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனைகள் நாங்க பேசும்போதுதான் எங்களை இந்த மாதிரி விஷயம் பல்கலைக்கழகம் எங்களை அனுமதிக்க மாட்டேங்குது, அதுக்கு தடைன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா புதுவை பல்கலைக்கழகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் சார். இந்த வழக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் ஆகுது சார். இது வரைக்கும் சார் பல்கலைக்கழகத்துல இதே அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனை உள்ள அந்த சிந்தனையில இயங்கிட்டு வரோம் சொல்ற ஒரு மாணவர் அமைப்பு கூட இது கண்டனம் தெரிவிக்கல சார். இதை பத்தி அவங்க பேசவே இல்லை. அப்ப ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க எல்லாம் கேட்கணும் சார். ஏன் பேசல? இந்திய மாணவர் சங்கம் பேசல, ஏஎஸ்எஃப் அப்படின்ற மாணவர் சங்கமும் பேசல, அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இதை பத்தி பேசல. ஏன் அப்படின்னா எல்லாரும் தெளிவா இருக்காங்க. இது தனிப்பட்ட வழக்கு சார். அதை எடுத்துட்டு இங்க சமூகத்துல அவர் மடைமாற்றம் செய்யவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லாம் அதை கவனிக்கணும். 4 மாதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இந்த எந்த அமைப்புல இருந்து அவர் மீது அவருக்கு ஆதரவாக வரவில்லை. பாத்தீங்கன்னா ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஒரு நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எந்த அமைப்பும் ஆமா அவர் சாதி ரீதியாக பேசுறாங்க அப்படின்னு எந்த அமைப்பும் வரலையே. அவங்க எல்லாம் இடதுசாரிகள் அமைப்பு தானே. அப்போ அதை நீங்க கவனத்துக்கு கொண்டு வரும், உங்க கவனத்துக்கு. சார், இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சார். ஆனா இந்த வழக்கு மடைமாற்றுறதுதான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. இதனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவர் கூட இணைஞ்சு வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓகே, நம்ம மாணவர் ஒருத்தரை இந்த மாதிரி நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக போராடுறதான்னு நாங்க கருதுறோம். நிறைய பேருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியல. அதை மடைமாற்றி பண்றதுனால அது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் பாகூரை அடுத்துள்ள சூரியங்குப்பம் முத்தமிழ் கூடல் இல்லத்தில் மாணவர்களுக்கு தினசரி நாளிதழன் பொது அறிவு ஊக்குவிப்பு விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிறுவனர் செல்வி முன்னிலை வகித்தார். மண்டல அமைப்பாளர் பவித்ரா வரவேற்புரை வழங்கினார். ஆலோசகர் மற்றும் வரலாற்று விரிவுரையாளர் தனராஜா, சமூக ஆர்வலர்கள் விஜயகுமார், ரவிச்சந்திரன் நோக்குவுரை வழங்கினர். பொறியாளர்கள் ஹரிஹரசுதன், அன்பரசி, முத்துசெல்வன் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி தலைமை செயலக சட்ட மொழிபெயர்ப்பாளர் கலைமாமணி சுந்தரமுருகன், காரைக்கால் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் இளநிலை கணக்கு அலுவலர் கலியமுருகன் பங்கேற்று தினசரி நாளிதழின் பொது அறிவு ஊக்குவிப்பு விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டுரை வழங்கினர். விழா ஏற்பாடுகளை மண்டல அமைப்பாளர்கள் காவ்யா, பிருந்தா, பிரீத்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மாணவி இளவரசி நன்றி கூறினார்.
ஆமாம். ஆமாம். அடுத்த 5 பேர் வாடா. கார்த்திகை தீபம் என்பது 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்று தொட்ட பாரம்பரிய நிகழ்ச்சியாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் கார்த்திகை தீப திருவிழாவில் மாவழி சுற்றுவதென்பது மரபு. அதனை காத்திடும் வகையில் புதுச்சேரி பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் முதன்முறையாக மாவழி பனை திருவிழா பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. இந்த திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் மாவழி திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பனைமரத்தின் பயன்பாடு, கார்த்திகை தீப பண்டிகையின் வரலாறு, மாவழி சுற்றும் நோக்கம் ஆகியவை குறித்து சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவழி திருவிழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவழி சுற்றி தங்களது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்து பாராட்டி சென்றனர். ஓகே, இத நீங்க சுத்தி முடிச்சவங்க இந்த கங்கு எங்க வாங்குனீங்களோ அங்கேயே திரும்ப எடுத்துட்டு போய் போட்டுருங்க. தேங்க் யூ. லான்ல யாரும் கீழே போடாதீங்க, அந்த பில்லுல போடாதீங்க. எடுத்துட்டு போய் எங்க அந்த நெருப்பு எரிஞ்சது இல்லைங்களா அங்கேயே வச்சிருங்க. திரும்ப யாராவது பாதி தண்ணி ஊத்தி அணைச்சு தீபம் கார்த்திகை தீபத்துக்கு சுத்தலான்னு எடுத்துட்டு போயிடாதீங்க. போதையில்லா புதுச்சேரியை உருவாக்க சமூக சேவக சார்லஸ் மார்டன் முன்னெடுப்பில் போதை வேண்டாம் மாரத்தான் ஓட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. சே நோ டு ட்ரக்ஸ் எனும் பொருளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது. 14 வயதிற்குட்பட்டவர்கள், 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் என 6 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த மாரத்தான் ஓட்டத்தை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான், வாஸ்கோ நிறுவனத்தின் இயக்குனர் ஆனந்த் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நிறைவுற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக சேவக சார்லஸ் மார்டன் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். அப்போது மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளிடம் சமூக சேவக சார்லஸ் மார்டன் கலந்துரையாடினார். தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்த அவர் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவக சார்லஸ் மார்டன், ரன் ஃபார் பாண்டிங்கிற மேரத்தான் ஈவெண்ட்டை சே நோ டு ட்ரக்ஸ் கான்செப்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாக வந்துட்டுருக்கனால இப்போ ரீசெண்டாக கூட வில்லியனூரில் ஒரு போதைப்பொருள் டீலரை இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கஞ்சா விற்றாங்கன்னு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, தவறான விஷயங்கள்லாம். இளைஞர்களும் இந்த மாதிரி பாதை மாறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஆல்கஹால் இதனால் என்னென்ன ஹார்ம்ஃபுல் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருதுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இதை பண்ணுறாங்க. இதில் 3000 பேர்த்துக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 கிலோமீட்டர் இன்றைக்கி மழை பெஞ்சனால ஷார்ட்டாக ரன் பண்ணியிருக்காங்க. இந்த மழை பெஞ்சும் இந்த மக்கள் இவ்வளோ ஆர்வம் காட்டி அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஃபிசிக்கலி சேலஞ்ச், அவங்களும் இவ்வளோ தூரமாக இன்ட்ரெஸ்டடாக இவ்வளோ எஃபர்ட் போட்டு வெளி மாநிலத்திலேருந்து சிவகங்கை, திருவண்ணாமலையிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தில் வந்திருக்காங்க. அவங்க மெயின் கன்சர்ன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, புதுச்சேரி ஃபுல்லாக ஃபிசிக்கலி சேலஞ்ச் சப்போர்ட்டிவாக இந்த இருக்கிற டாய்லெட்ஸ்லாம் மூடி இருக்காமா, பிடபிள்யூவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இருக்கிறதெல்லாம் மூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அந்த ரேம்ப் இல்லாமல் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது மாதிரி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணால் அவங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் 100 நாள் வேலை செய்யும் 120 பெண்களுக்கு சில்வர் குடம், மண்வெட்டி, அலுமினிய பாத்திரம், கத்தி ஆகியவற்றை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காக்காயந்தோப்பு, ராதாகிருஷ்ண நகர், அரியாங்குப்பம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் சுமார் 300 பேருக்கு சில்வர் பாத்திரம் சுமார் 3 லட்சம் செலவில் வழங்கினார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் மேற்கு பஞ்சாயத்தை சேர்ந்த பிசிபி நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், சொர்ணா நகர், ஸ்ரீராம் நகர், கோட்டைமேடு, சண்முகம் நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் சுமார் 500 பேருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் பாத்திரம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, இலக்கிய அணி தட்சிணாமூர்த்தி, மீனவர் அணி ரவி, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பன்னீர், கோபி, ரங்கநாதன், முனியப்பன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கண்ணமாமலம் பகுதியை சார்ந்தவர்கள்